ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி என்னதுன்னா 10th மேக்ஸில் 6th லெசனில் பயிற்சி 6.1 ஃபஸ்ட்டு சம் பார்ப்போமா. என்ன கொடுத்துருக்காங்க, மொதல் இது காட் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் டீட்டா கொசிகன் டீட்டா நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி நிரூபிக்கன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், காட் டீட்டா இந்த சைடு உள்ளதை எடுத்து எழுதிக்கோங்க. காட் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டா எடுத்து எழுதிட்டோமா. இப்போது காட் டீட்டாக்கு ஃபார்முலா என்னது, காட் டீட்டா ஈக்குவல் டு என்னது, காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. அதே மாதிரி டேன் டீட்டாக்கு ஃபார்முலா என்னது, டேன் டீட்டாக்கு சைன் டீட்டா பை காஸ் டீட்டா, அப்படி தானே. இப்போ இது ரெண்டையும் இதில் அப்ளை பண்ணுங்கள். என்ன வரும், காட் டீட்டாக்கு காஸ் டீட்டா பை சைன் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டாக்கு என்ன அப்ளை பண்ணணும், சைன் டீட்டா பை காஸ் டீட்டா. சரியா, அப்ளை பண்ணிவிட்டு இப்போது இது ரெண்டையும் பொதுவாகிடுங்க. எடுத்தோம்னா என்ன வரும், கீழே சைன் டீட்டா காஸ் டீட்டா வரும். ரெண்டையும் கீழே உள்ளது ரெண்டையும் பொதுவாக எடுக்கும்போது பெருக்கணும். இப்போ மேலே பாருங்கள், இங்கே கீழே சைன் டீட்டா தான் இருக்குது. நம்ம பொதுவாக எடுத்துருக்கிறது சைன் டீட்டா காஸ் டீட்டாவை எடுத்திருக்கோம். இங்கே கீழே வந்து காஸ் டீட்டா இல்லாதனால மேலே காஸ் டீட்டாவோட பெருக்கணும். சரிங்களா, அப்போ காஸ் டீட்டாவோட பெருக்குனா என்ன வரும், காஸ் ஸ்கொயர் டீட்டா வரும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், கீழே காஸ் டீட்டா தான் இருக்குது. சைன் டீட்டாவையும் காஸ் டீட்டாவையும் நம்ம பொதுவாக எடுத்துருக்கோம். இங்கே காஸ் டீட்டா மட்டும் இருக்குது, அதனால மேலே சைன் டீட்டாவோட பெருக்கணும். சரிங்களா, அப்போ என்ன வரும், சைன் டீட்டா தான் சைன் ஸ்கொயர் டீட்டா வரும். சரிங்களா, இப்போ பாருங்கள், காஸ் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் டீட்டா. நம்மளுக்கு என்ன தெரியும், சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1. சரிங்களா, அப்போது இங்கே என்னது, இதுக்கு பதில் 1ன்னு பிரதிடும். அப்போது 1 சைன் டீட்டா காஸ் டீட்டா. இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும், 1 பை சைன் டீட்டா ஈக்குவல் டு என்னது, சீக்கன் டீட்டா, சாரி கொசிக்கன் டீட்டா. 1 பை காஸ் டீட்டா ஈக்குவல் டு என்னது, சீக்கன் டீட்டா. சரிங்களா, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும், அப்படி தானே. அப்போ இதுக்கு பதில் 1 பை சைன் டீட்டாக்கு பதில் என்ன பண்ணுவோம், கொசிக்கன் டீட்டா. அதே மாதிரி 1 பை காஸ் டீட்டாக்கு பதில் சீக்கன் டீட்டா. சரிங்களா, நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியது வந்துருச்சா, அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இந்த ஃபார்முலாஸில் நம்ம படித்தாதான் இந்த சம்மை ஈஸியாக செஞ்சு முடிக்கலாம். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், செகண்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரெண்டாவது சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, tan பவர் 4 டீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு சீக்கன் பவர் 4 டீட்டா மைனஸ் சீக்கன் ஸ்கொயர் டீட்டான்னு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த சைடு உள்ளதை எடுத்துக்கிறோமா, tan பவர் 4 டீட்டா ப்ளஸ் tan ஸ்கொயர் டீட்டா. இப்போது நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன தெரியும், tan ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு என்னது, சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. சரியா, இப்போது இந்த இதில் tan ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் டீட்டானா என்னது, tan ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு tan ஸ்கொயர் டீட்டானா தான் tan பவர் 4 டீட்டா, அப்படி தானே. அப்போது இந்த இதில் 2 tan ஸ்கொயர் டீட்டா இருக்குது, இங்கே ஒரு tan ஸ்கொயர் டீட்டா இருக்குது. இது ரெண்டில் இருந்தும் ஒரு tan ஸ்கொயர் டீட்டாவை காமனாக வெளியிடுங்க. என்ன வரும், tan ஸ்கொயர் டீட்டா. உள்ளே என்ன வரும், இங்கே ஒரு tan ஸ்கொயர் டீட்டாவை வெளியே எடுத்துட்டோம். அப்போது இந்த இதிலேருந்து ஒன்று வெளியே எடுத்தால் மிச்சம் 1 இருக்கும், அப்படி தானே. tan ஸ்கொயர் டீட்டா அதை உள்ளே போட்டுக்கோங்க. இந்த இதில் வெளியே எடுத்தோடனே மிச்சம் என்னது இருக்கும், 1 மட்டும் இருக்கும். அப்போது 1 போட்டுக்கோங்க. சரிங்களா, இப்போது tan ஸ்கொயர் டீட்டாக்கு பதில் சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 பிரதிடுங்க. இப்போ என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. இங்கேயே அதே மாதிரி பிரதிடுங்க. என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. ஆல்ரெடி ப்ளஸ் 1 இருக்குது, அதையும் சேர்த்து போட்டுக்கோங்க. ப்ளஸ் 1 மைனஸ் 1 0 ஆயிரும். இங்கே சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மட்டும் இருக்கும், அப்படி தானே. அப்போ சீக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1, இன்னொரு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. இப்போது இந்த சீக்கன் ஸ்கொயர் டீட்டாவை உள்ளே கொண்டு போய் பெருக்குங்க. என்ன வரும், சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. சீக்கன் ஸ்கொயர் டீட்டானா என்னது, இங்கே பவரை மட்டும் கூட்டணுமா, அதே மாதிரி இங்கே பவரை மட்டும் கூட்டணும். சரிங்களா, அடுக்கை மட்டும் கூட்டணும். என்ன வரும், 4 வரும். அடுத்து இங்கே என்ன வரும், மைனஸ் 1 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா என்னது, சீக்கன் ஸ்கொயர் டீட்டா. ஒன்னோட எந்த இதை பெருக்கினாலும் அதே இது தான் வரும். சரிங்களா, நம்மளுக்கு பாருங்கள், நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்துருச்சா, இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அடுத்த சம் பார்ப்போமா, செகண்ட் சம். ரெண்டாவதுல ஃபஸ்ட்டு பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா பை காட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு tan ஸ்கொயர் டீட்டான்னு நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இந்த சைடு உள்ளதை எடுத்துக்கிறோமா, 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா பை காட் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1. இப்போது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், என்னென்னு, tan டீட்டா ஈக்குவல் டு 1 பை காட் டீட்டா. அதே மாதிரி காட் டீட்டா ஈக்குவல் டு 1 பை tan டீட்டா, அப்படி தானே. இதோட ரெசிப்ரோக்கல் இது, இதோட தலைகீழி இது, இதோட தலைகீழி இது, அப்படி தானே. இப்போது நம்ம இந்த ஃபார்முலாவை இதுக்கு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இப்போது 1 மைனஸ் tan ஸ்கொயர் டீட்டா பை
இங்கே காட் ஸ்கொயர் டீட்டாக்கு பதில் 1/tan ஸ்கொயர் டீட்டா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதை அப்படி பிரதிடுவோம். இங்கே ஸ்கொயர்டு இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயர்டு வரும். சரிங்களா, -1 அப்படி போட்டுக்கிட்டோம். இப்போது மேலே இருக்கிறத அப்படி எழுதிக்கோங்க. tan ஸ்கொயர் டீட்டாவை 1 - tan ஸ்கொயர் டீட்டாவை கீழே பாருங்கள், இந்த tan ஸ்கொயர் டீட்டாவை காமனாக பொதுவாக எடுக்கணும். tan ஸ்கொயர் டீட்டா அப்போது இங்கே 1 அப்படி இருக்கும், மைனஸ் இங்கே tan ஸ்கொயர் டீட்டா கீழே இல்லை, அப்படி தானே. அடிமானத்தில் ஒன்றுமே இல்லாததுனால நம்ம மேலே tan ஸ்கொயர் டீட்டாவால் பெருக்குவோம். அப்போது மேலே tan ஸ்கொயர் டீட்டா வரும். அப்படி இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு சாரி இந்த சைடு போகும்போது மேலே தலைகீழியாக போகும், அப்படி தானே. பையில் வந்தாலே இதை வந்து அப்படி கொண்டு வரும்போது tan ஸ்கொயர் டீட்டா மேலே போயிடும், பெருக்கல்ல கொண்டு வரும்போது இந்த இது வந்து கீழே வந்துடும் tan ஸ்கொயர் டீட்டா. இந்த பைக்கு கீழே இருந்தால், அதாவது இந்த இதுக்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த சைடு கொண்டு வரும்போது பெருக்கல்ல tan ஸ்கொயர் டீட்டா கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது அப்படி கீழே வந்துடும். சரியா, இப்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்ன வரும் நம்மளுக்கு, மிச்சம் என்னது இருக்குது, tan ஸ்கொயர் டீட்டா மட்டும் இருக்குது. அப்போ அது மட்டும் வரும். அப்போ நம்மளுக்கு அதான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த சம் இதோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா, கடைசி வந்து இந்த ஸ்டெப்பை எடுத்து எழுதிக்கோங்க. 1 - tan ஸ்கொயர் டீட்டா by cot square theta minus 1 equal to tan square theta என நிரூபிக்கப்பட்டது. சரியா, அடுத்தது செகண்ட் சம் பார்ப்போமா. பாருங்க, செகண்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க, cos theta by 1 plus sin theta equal to secant theta minus tan theta நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சைடு உள்ளதை எடுத்துக்கோங்க. cos theta by 1 plus sin theta equal to, இப்போது இந்த இதில் கீழே வந்து அதோட இணையால் மேலே கீழே பெருக்கோமா. கீழே இருக்கிறதோட இணை என்னது, இதோட இணை அப்படின்னா இங்கே இதில் மைனஸ் போட்டு மேலே கீழே பெருக்குவோம். இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா 1 - sin theta, கீழேயும் மேலேயும் 1 - sin thetaவால் பெருக்குவோம். இப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு இந்த இது அது அப்படி வந்துடுமா, அதோட மதிப்பு வந்து எப்போதுமே மாறாது இணையாட பெருக்கும்போது, மேலே கீழே பெருக்கும்போது. சரிங்களா, இப்போ பெருக்குங்க, என்ன வரும், cos theta இன்ட்டு 1 - sin theta, கீழே என்ன வரும், இது a + b a - b ஃபார்மெட்டில் இருக்குது, அப்படி தானே, இந்த ஃபார்முலா படி இருக்குது. அப்போ a + b a - bனா ஃபார்முலா என்னது, a² - b². இதில் ஏங்கிறது என்னது 1, பிங்கிறது என்னது sin theta, அப்படி தானே. அப்போ இந்த இதில் 1 sin theta நம்ம போடணும். சரிங்களா, ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக sin thetaவும் பிரதிடணும். போடுங்க பாப்பா, என்ன வரும், a², அப்போ 1² மைனஸ் sin ஸ்கொயர் டீட்டா, அப்படி தானே. b²னா sin ஸ்கொயர் டீட்டா. இப்போ என்ன வரும் பாருங்கள், cos theta உள்ளே கொண்டு போய் பெருக்குனா cos theta 1 × cos theta வரும். அடுத்து மைனஸ் cos theta sin theta. சரியா, அடுத்து இங்கே கீழே பாருங்கள் என்ன வரும், கீழே 1 - sin ஸ்கொயர் டீட்டான்னு வரும், அப்படி தானே. 1 - sin ஸ்கொயர் டீட்டா நம்மளுக்கு என்ன தெரியும், cos square theta equal to 1 - sin square theta தெரியும், அப்படி தானே. இந்த ஃபார்முலா எதுலேருந்து வந்துச்சு, sin square theta plus cos square theta equal to 1, இந்த இதிலேருந்து இந்த ஃபார்முலாவை கொண்டு வந்துடலாம், அப்படி தானே. இந்த இது ஈக்குவல் டு இந்த இதை கொண்டு வந்துடலாம். அப்போது இந்த இதுக்கு பதில் cos square thetaன்னு பிரதிடுவோமா. என்ன வரும் பாருங்கள், மேலே cos theta மைனஸ் cos theta sin theta பை கீழே வந்து என்னது cos square theta, cos square theta. பாருங்க, அடுத்து என்ன செய்யணும், இப்போ இந்த cos thetaவால் இந்த இதை தனித்தனியாக பிரித்து எழுதுவோமா. cos theta பை cos square theta மைனஸ் cos theta sin theta பை cos square theta. இப்போ இது வந்து இந்த இது வந்து இது ரெண்டுக்கும் பொதுவானது, அப்படி தானே. அதனால நம்ம தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கோம். இப்போது இந்த இதில் 2 cos square theta இருக்குது, அதனால ஒரு cos square theta cos thetaவை மேலே கீழேயும் கேன்சல் பண்ணிவிட்டு இங்கேயும் அதே மாதிரி 2 இது இருக்குது, ஒரு இதை கேன்சல் பண்ணிடுவோம். அப்போ என்ன வரும், மேலே இங்கே 1 மட்டும் வரும், கீழே வந்து cos theta வரும், அப்படி தானே. ஒரு cos theta இந்த இதில் இருக்குது, அதே மாதிரி இங்கே கீழே ஒரு cos theta இருக்குது, அப்படி தானே. மேலே என்ன இருக்குது, sin theta மட்டும் இருக்குது, மேலே இருக்க cos thetaவை கேன்சல் பண்ணிட்டோம். இப்போது 1/cos theta என்னது, 1/cos theta வந்து என்னது secant theta, அப்படி தானே. அடுத்து sin/cos என்னது tan theta. நம்மளுக்கு நிரூபிக்க வேண்டியது வந்துருச்சா. இந்த ஃபார்முலாஸ்லாம் படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான இது முக்கோணவியல் தான். சரிங்களா, இந்த ஃபார்முலாலாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா?